கரூர் மாவட்டத்தில் புகழூர் என்னும் ஊரில் ஆறு நாட்டார் மலை என்ற மலைப்பகுதியில் 12 கல்வெட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு கல்வெட்டுகளையும் பார்ட்டாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அந்த கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் மொழியில் சங்கத்தமிழ் எழுத்துக்களான தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு. இந்த மலைப்பகுதியில் உள்ள கல்வெட்டுகளில் 2 கல்வெட்டுகள் சங்ககால சேர மன்னர்கள் வழங்கிய கொடைகளை பற்றிய செய்திகளை தருவதாக உள்ளது. இப்போது சேர அரசின் 3 தலைமுறைகள் பெயர்கள் இடம்பெற்ற கல்வெட்டு செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூதா அம்மன்னன் யாற்றூர் செங்காயபன் உரையை கோஆதன் செல்லிரும்புரை மகன் பெருங்கடுங்கோன் மகன் லங்கடுங்கோ லங்கோ ஆக அறுத்தக்கல். அதாவது யாற்றூரை சேர்ந்த செங்காயபன் என்னும் சமணத்துறவிற்கு சேர மன்னன் செல்லிரும்புரையின் மகனான பெருங்கடுங்கோவின் மகன் லங்கடுங்கோ இளவரசராவதை முன்னிட்டு வழங்கப்பட்ட கொடை இது. இந்த கல்வெட்டோட காலம் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. இந்த மன்னர்களையே பாலை பாடிய பெருங்கடுங்கோ மருதம் பாடிய இளங்கடுங்கோ என்று ஆய்வாளர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. மேலும் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்க 3 அரசர்களும் பதித்துப்பட்டுள்ள முறையே 7, 8, 9ஆம் பத்திற்குரிய பாட்டுடை தலைவர்களாக அடையாளப்படுத்தப்படுறாங்க.